நண்பர்களே எப்படி இருக்கீங்க? எனக்கு கனகாலமாக ஒரு டவுட். இந்த கெட்டவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எப்படி நண்பர்களே நீண்ட காலம் உயிரோடு வாழ்கிறார்கள்? அதே சமயம் இந்த நல்லவர்கள் பொசுக்கொண்டு போயிடுறார்கள் என்றால் நீங்கள் உங்களோட ஊர்லேயே இருக்க பாருங்க. ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரண்ட காணியாக பறிச்சிருப்பார், அல்லது சுத்து மாற்றி செய்திருப்பார், அடுத்த வேண்ட பொருளை ஆட்டையை போட்டிருப்பார், புறம் பேசியிருப்பார், எப்போவுமே சண்டைக்கு போய் கொண்டிருப்பார். அவரை கண்டா ஊரில் எல்லோருக்குமே ஒரு பயம், ஒரு தயக்கம் இருக்கும். அந்த மனுஷன் 100 வருஷம் மட்டும் சந்தோஷமாக வாழ்வான். ஆனால் நல்லவன் தண்ட பாட்டில் இருப்பான், ஒரு சொல்லி சுரட்டுக்கும் போக மாட்டான், தானும் தண்ட வேலையும் தண்ட குடும்பமாக இருப்பான். அவனை பார்த்தா அவன் பொசுக்குண்டு போயிடுவான். நீங்களே உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள். இப்போ சமீபத்தில் இருந்த பாக்கியராஜிலேருந்து இதுக்கு முன்னர் இருந்த நடிகர் விவேக், நடிகர் மயில்சாமி, இவரெல்லாம் அற்ப ஆயுசில் போகிறார்கள். அதுக்காண்டி சில நல்லவர்கள் நீண்ட நாட்கள் வாழ்ந்துருக்கிறார்களான்னு நீங்கள் சொல்லலாம். அது உண்மை, அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அது இந்த வீடியோவில் என்னென்னு விடுவா பார்ப்போம். இப்போ ஒரு உதாரணமாக அரசியல்வாதிகளே பாருங்க. இந்த அரசியல்வாதிகளை அநேகமானவர்களுக்கு நீண்ட ஆயுசு நண்பர்களே. அவர்கள் செய்கிற அநியாயங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எத்தனையோ பேர்ட்ட வாழ்க்கையை பாதித்த இந்த அரசியல்வாதிகள் நீண்ட நாட்கள் உயிரோடு வாழ்வார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் அவர்கள் ஏதாவது தீவிரவாத தாக்கலில் இறந்தால் ஒழிய அல்லது விபத்தில் இறந்தால் ஒழிய மற்றும்படி அவர்களுடைய ஆயுசு கட்டி. உதாரணமாக ஜேஆர் ஜெயவர்தனாவை பாருங்கள். 83ஆம் ஆண்டு இனக்கலவரம் வரைக்கும் பேசாமல் கண்ணை மூடிக்கொண்டிருந்தார். எத்தனை தமிழர்கள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்ற மாதிரி தன்னை கடமையை செய்யாமல். அவருக்கு 90 வயது மட்டும் வாழ்ந்தார் நண்பர். அதே மாதிரி இப்போ ரணில் விக்ரமசிங்க அவரும் இப்போ 80 கிட்ட போய்கொண்டிருக்கிறார். உலகத்தை சுற்றி பாருங்கள். இந்த கருணாநிதி உங்களுக்கு தெரிந்தானே, தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, 1க்கு 2 மனைவி. யோசிச்சு பாருங்கள், ஒரே வீட்டில் 2 மனைவிகளோட எப்படி வாழ முடியும்? அந்த முதல் மனைவியின் ஃபீலிங்கை பற்றி சற்றும் யோசிச்சார். அந்த முதல் மனைவியின் பிறந்த குழந்தைகள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுன்றது சற்றும் யோசிச்சார். ஒன்றும் யோசிக்கலை. தன்னுடைய இஷ்டப்படி 2 மனைவி ஒரே வீட்டில், அரசியலில் இனி இல்லாத ஊழல் சுற்றுமாத்து எல்லாமே செய்தார். யோசிச்சு பாருங்கள். ஒரு முறை இந்திரா காந்தி தமிழ்நாட்டுக்கு விஜயம் செய்த சமயத்தில் இந்திரா கூட்டத்தில் பேசி கொண்டிருக்க கூட்டத்தில் யாரோ கல்லால் எறிஞ்சு இந்திரா காந்திக்கு நெத்தியால் ரத்தம் வருது. அப்போ இது சம்மந்தமாக அந்த சமயத்தில் எதிர்கட்சியாக இருந்த கருணாநிதிட்ட கேள்வி கேட்ட போது நிருபர்கள், இந்திரா காந்திக்கு மாதவிடாய் சமயமாக இருக்கலாம், அதனால் அவருக்கு ரத்தம் வருது என்று எந்தவித ஈவு இறக்கம் இப்படி ஒரு வார்த்தையை யாராலையும் சொல்ல முடியுமா நண்பர்களே? ஒரு வீட்டுக்குள்ள 4 சுவர்களை கூட கதைக்க நாங்கள் தயங்குற வார்த்தையை ஒரு நிருபருக்கு, இவ்வளவு பேர் கூட்டத்தில் நிருபருக்கு பதிலளிக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த செய்தியில் போகும்போது எந்தவித தயவு தாட்சண்யம் இல்லாமல். அதே மாதிரி தான் ஈழத்தமிழர்களை வச்சு வியாபாரம் செய்தார், சிறுபான்மை இனத்தவரை வச்சு வியாபாரம் செய்தார். தன்னுடைய குடும்பத்தை இன்றைக்கு உலகத்தின் ஒரு கோடீஸ்வர குடும்பமாக மாற்றினார். அப்போ பாருங்கள், இவ்வளவு அநியாயம் செய்த ஒருத்தர் 90-93 வயது மட்டும் வாழ்ந்தார். அவர் கேட்க அவருடைய குழந்தைகள் எல்லாருமே அழுது. முதல் மனைவியின் பிள்ளையும் அழுது, 2வது மனைவியின் பிள்ளையும் அழுது, 3வது மனைவியின் பிள்ளையும் அழுது. அத்தனை பேரும் அவர் மீது அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறார். இன்னொரு உதாரணம் ட்ரம்பை பாருங்கள். இப்போ 80-82 வயது. அவர் சரி அநியாயம் நான் சொல்ல வேணுமா உங்களுக்கு நண்பர்களே? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு இலங்கையில் இன்றைக்கு போல விலைவாசி அதிகரிச்சிருக்கு, பெட்ரோலோட விலையில் அதிகரித்து கொண்டு போகுது. அதை விட எத்தனையோ உயிர்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் பறிபோய் கொண்டிருக்கு. பள்ளிக்கூட சிறுமியல் ஒரு 200-250 சிறுமியல் ஒரு நிமிஷத்தில் குண்டு போட்டு வந்தார். எந்த குற்ற உணர்ச்சி அல்லது வேதனை ஏதாவது இல்லாமல் இன்றைக்கு அவர் 81 வயதில் சுகதேகியாக போன வருடம் மட்டும் $1.2 பில்லியன் லாபம் அடைஞ்சு அவருக்கு பின்னால் அவருடைய குடும்பம் நிற்குது. இவ்வளவு பேரும் நிற்கத்தக்கதாக அவர் வாழ்கிறார். யோசிச்சு பாருங்க, 81 வயது அவருடைய உடல் பெருமன். இந்த பெருமனில் கூட அவர் வாழ்கிறார், ஆக்டிவாக இருக்கிறார், பார்ட்டிக்கு போகிறார், பேட்டி கொடுக்குறார். யோசிச்சு பாருங்கள், சோஷியல் மீடியாவில் இருக்கிறார், சோஷியல் மீடியாவில் ஆக்களை திட்டி தீர்க்கிறார். அப்போ இவர்களுக்கே ஆயுள் கட்டி என்ன சொல்லுங்க பாப்போம்? முதல் காரணம் நண்பர்களே, இந்த கெட்டவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை நண்பர்களே. இப்போ உங்களுக்கும் எனக்கு தான் ஸ்ட்ரெஸ். நாங்கள் ஒருத்தனை திட்டோம்டா யோசிப்போம், அதை திருப்பி எங்கட மனதில் போட்டு பார்ப்போம், என்னத்துக்கு திட்டினோம், தேவையில்லாமல் அவனோட மனம் வேதனைப்படுமே. இதை நாங்கள் எங்கட மனதில் போட்டு குமஞ்சு கொண்டிருப்போம். யாரும் எங்களை திட்டினா கூட எங்களுக்கு மனதில் போட்டு குமஞ்சு கொண்டிருப்போம். அதே மாதிரி எங்களோட குடும்பத்துக்காண்டி கவலைப்படுவோம், எங்களோட நண்பர்களுக்காண்டி கவலைப்படுவோம், எங்களுக்கு இப்போ பிரச்சனைகள் வந்தால் அதை நினச்சி யோசிப்போம். இப்படியான இதுகள் நாங்கள் எங்களுக்குள்ள போட்டு குமஞ்சு கொண்டிருக்க இது எங்களுக்கு ஸ்ட்ரெஸ். உலகத்தில் நீங்கள் எந்த நோய்க்கும் டாக்டர்கிட்ட போங்க. டாக்டர் உங்கள்கிட்ட கேட்குற முதல் கேள்வி, நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்களோ, 2வது ட்ரிங்க் பண்ணுறீங்களோ, 3வது ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் உள்ளவர்களுக்கு அத்தனை வியாதி, டயபெட்டிக்லேருந்து பிளட் ப்ரெஷர்லேருந்து கொலஸ்ட்ரால்லேருந்து அத்தனை வியாதிகளும் சேரும் நண்பர்களே. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறவர்கள்லாம் அநேகமாக நோயிலிருந்து தப்புறார்கள். அதுக்கு ஒரு உதாரணமாக இந்த ட்ரம்பையோ கருணாநிதியோ சொல்லலாம். அவர்களுக்கு இப்போ
ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தால் நம்மளே இப்படியான காரியத்தை செய்வோம். இப்போ எனக்கு ஒரு காரியத்தை செய்ய இதால் ஸ்ட்ரெஸ் வருதுன்னு தெரிஞ்சால் நான் செய்ய மாட்டேன். இவர்களுக்கு அந்த எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கருணாநிதியை பாருங்க, ஒரு இவ்வளவு காரியங்களை செய்தார், எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல். அப்படி யாரும் எதிர்த்து கேள்வி கேட்டால் அவர்களுக்கு எதிர்வினை செய்வாரே ஒழிய, மஞ்சள் பத்திரிகையில் எழுதுகிற மாதிரி, அந்த காலத்தில் மஞ்சள் பத்திரிகையில் எழுதுகிற மாதிரி அவருக்கு எதிர்வினை செய்வாரே ஒழிய. இப்போ ட்ரம்புக்கு நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்டீங்கன்னா என்ன செய்வார்? ட்ரம்ப் வந்து உங்களை தாக்கி போடுவார். உங்களை திருப்பி தாக்கி சோஷியல் மீடியாவில் அவருடைய ட்ரூத் தளத்தில் போட்டு உங்களை தாக்கி கொண்டிருப்பார். அவர் யாராவது நிருபர்கள் கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறார்? யூ ஆர் ஸ்டூபிட், நீ ஒரு முட்டாள், நீ வந்து என்ன சீனாண்ட கைக்கூலி, நீ எதிர்கட்சிக்காரன், நீ துரோகி, நீ அமெரிக்க நாடுன்ற துரோகி, இப்படி கதை பேர வழிய தன்னை விமர்சனத்தை தான் அவர் வந்து அந்த விமர்சனத்தை எடுத்து உள்ளுக்க போட்டுக்கொண்டு குமைய மாட்டார். அட என்ன இப்படி சொல்லி போட்டாங்களே, அட நான் இப்படி ஊழல் செய்கிறேனே, எத்தனையோ பேர் என்னால் இறக்கினமே, அட இப்படி நான் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்து கொண்டு $1200 மில்லியன் லாபம் அடைஞ்சிருக்கேனே, இதை பார்த்த மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று எதையுமே அவர் தன்னை மைண்டில் போட்டு குழப்பிக்கொள்ள மாட்டார். இப்போ சாதாரண மனிதன் குழப்பம், மக்கள் உலக பட்டினியில் இருக்க நான் மட்டும் இவ்வளோ $1000 மில்லியன் லாபம் அடைகிறேனே, நான் போட்ட ஒரு யுத்தத்தால் இவ்வளவு மக்கள் இறக்கினமே என்று சாதாரண மனிதன் தன்னைகளை போட்டு குழம்புவான். ஆனால் இந்த மனிதனை பாருங்க, எந்தவித பச்சாதாபம் இல்லாமல் பேட்டி கொடுக்கறது, பாட்டியலுக்கு போகிறது, வெளிநாட்டு விஜயம், அந்த விஜயம் பாருங்க, சீனாவுக்கு போகிறார், மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போகிறார், எந்த நேரம் ஆக்டிவாக இருக்கிறார், யாரை பற்றியும் கவலை இல்லை. நேற்று கதைச்சது இன்றைக்கு மறந்துடுவார், நாளை கதைக்க போகிறத பற்றி அவருக்கு எந்த சிந்தனையும் இல்லை, நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அந்த சிந்தனை இல்லை. இவர்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து தாக்காது. நம்மளை இப்போ சாதாரண மனிதனை தாக்குற ஸ்ட்ரெஸ் வந்து இவர்களுக்கு தாக்காது. அப்போ அதனால இவர்கள் ஹெல்த்தியாக இருக்கிறார்கள். 80 வயதிலேயுமே ஆளை பாருங்க நண்பர்களே, இது வந்து உலகம் முழுக்க நியதி. இதே தான் நீங்கள் ஊர்லேயும் பாருங்க, ஊர்லேயும் சண்டித்தனம் செய்கிற ஒருத்தர், சுத்தமாத்து செய்கிற ஒருத்தர், அடுத்தவண்ட சொத்தை ஆட்டையை போகிற ஒருத்தர், சின்ன வீடு பெரிய வீடு, அடுத்தவண்ட காதலி இந்த காதலி, இந்த இப்படி இருக்கிறவர்கள் தான் வந்து நண்பர்களே சந்தோஷமாக ஜாலியாக 100 வயது மட்டும் வாழ போகிறாரு. நீங்கள் குடும்பம் குட்டி அதுகள் என்ன பிரச்சனை அப்படி இப்படின்னு நாங்கள் யோசிச்சு கொண்டிருந்தோம் என்றால் நாங்கள் அப்போ ஆயுசில் போகிறோம். இதுக்கு காரணம் வந்து ஸ்ட்ரெஸ். இதுதான் வந்து முக்கிய காரணம். இந்த கெட்டவர்கள் நீண்ட காலம் வாழ்கிறதுக்கும் நல்லவர்கள் பொசுக்கொண்டு போகிறதுக்கும் ஸ்ட்ரெஸ். இன்றைக்கு பாக்யராஜ் அவர்கள் திடீரென்று காலமானதுக்கும் காரணம் ஸ்ட்ரெஸ். அதே மாதிரி தான் நண்பர்களே மயில்சாமி, நீங்கள் யோசிச்சு பாருங்க, நடிகர் மயில்சாமி வந்து ஒரு சாதாரண காமெடி நடிகர், மிக குறைஞ்ச வருமானம். அந்த குறைஞ்ச வருமானத்திலேயே கொஞ்சம் காசு நிறைய காசை தான தர்மம் பண்ணுறார். கோவிலும் குலவுமே இருக்கிறார். நடிகர் விவேக பாருங்க மிரண்டார், ஆனால் டக்குன்னு போகிறார். ஸ்ட்ரெஸ், இந்த ஸ்ட்ரெஸ் வந்து மனிதனை வாழக்கூடாது. கெட்டவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாதபடியே அவர்கள் நீண்ட நாட்கள் வாழ்கிறார்கள். இதை விட இன்னொரு காரணம் இருக்குது நண்பர்களே, அதுதான் கெட்டவர்களுக்கு தாங்கள் வாழ வேணும் என்ற ஆசை இருக்குது. தங்களுடைய இவ்வளவு பணம் சம்பாதிச்சிட்டோமே, இதை இன்னும் வச்சு கட்டி காக்கணும் என்ற ஒரு ஆசை ஒன்று இருக்குது. மற்றது எதிரிகளை விட நான் கூட நல்லா வாழணும். அவர்களுக்கு எப்போவுமே இந்த எதிரிகளை பற்றி தானே சிந்தனை, எதிரிகளை அடக்கணும், எதிரிகளை அவமானப்படுத்தணும். அப்போ எதிரிகளை விட நான் இன்னும் அதிக காலம் வாழணும் என்று அவர்கள் உள்ளுக்க சிந்திச்சு கொண்டிருப்பார்கள். இப்போ சாதாரண மனுஷன் ஒரு நல்லவன் என்ன யோசிப்பான் என்றால், இந்த குடும்பத்துக்காண்டி வாழணும், இல்லாட்டி ஒரு அன்புக்காக வாழணும், பாசத்துக்காக வாழணும் என்று யோசிப்பான். ஆனால் இந்த கெட்டவர்கள் இது அதிகாரத்துக்காக வாழணும், மற்றவனை ஆட்டி படைக்கிறதுக்காக வாழணும், இப்படி தான் இவர்கள் யோசிப்பார்கள். அப்போ இவர்களுக்கும் ஒரு குறிக்கோள் இருக்குது. இப்போ நல்லவர்கள் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா காந்திக்கு வந்து இந்தியாவை முன்னேற்றணும் என்ற ஒரு குறிக்கோள், இந்தியாவுக்கு விடுதலை எடுத்து தரணும் என்ற ஒரு குறிக்கோள். அந்த குறிக்கோள் இருந்துச்சு நண்பர்களே, அதுவும் உங்களை வாழ வைக்கும். ஏதாவது ஒரு லட்சியம் அல்லது குறிக்கோளோடு நீங்கள் இருந்தீங்க என்றால் அது வாழ வைக்கும். என்னுடைய வேலைத்தளத்திலேயே நான் சிலரை பார்த்துருக்கிறேன், ரிட்டையர் பண்ணி ஒரு 60-65 வயது வரைக்கும் ரிட்டையர் பண்ணி அடுத்த சில மாதங்களில் மரணித்து விடுவார்கள். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த குறிக்கோள் அந்த வேலை மட்டும்தான் அவர்களோட வாழ்க்கையில் குறிக்கோளாக இருந்தது. எப்போ அவர்கள் ரிட்டையர் பண்ணுறார்களோ அந்த குறிக்கோள் அவர்கள்ட்ட இருந்து போயிடுது. அப்போ அவர்களுக்கு திடீரென்று எல்லாமே ஒரு ஒரு லட்சியம் இல்லாத வாழ்க்கை வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் இறக்குறார்கள். அதே மாதிரி தான் இந்த காந்திக்கும் சரி, அப்துல் கலாமுக்கும் சரி, ஒரு இந்தியாவை முன்னேற்றணும், இந்த இந்தியாவை நல்லா ஆக்கணும்னு ஒரு குறிக்கோள் இருந்தபடி அவர்கள் நீண்ட ஆழமாக இருந்தார்கள் நம்மளே. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணவர்கள், இப்போ நாங்கள் கூட எங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கலாம், வீடு, ஒரு குடும்பத்தை நல்லா ஆகணும், அல்லது ஒரு வீட்டு தோட்டத்தை வளர்க்கணும், அல்லது வீட்டு செல்ல பிராணி, இப்படி ஏதாவது ஒரு குறிக்கோள், அல்லது ஒரு சேரிட்டி ஒர்க், இப்படி ஏதாவது ஒரு குறிக்கோள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்கள் எல்லாம் ட்ராவல் பண்ணணும், இப்படி ஏதாவது குறிக்கோள் இருந்துச்சுன்னா அந்த குறிக்கோளால் உங்களோட உடலில் இருக்கிற ஜீன்ஸுக்கு மெசேஜ் போய் கொஞ்சம் நீண்ட நாட்கள் வாழலாம் என்று அறிஞர்கள் சொல்கிறாரு. ஆனால் இந்த கெட்டவர்களுக்கு இருக்கிற குறிக்கோள் என்னென்னா, தாங்கள் அதிகாரத்தில் இருக்கணும், மற்றவனை கீழே வச்சுருக்கணும், நாங்கள் சேர்த்த பணத்தை நீண்ட நாள் கேரி பண்ணணும். இது 2வது காரணம். நீண்ட காலம் வாழ்கிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து, 3வது காரணம் வந்து நண்பர்களே, கெட்டவர்களிடம் பணம் இருக்குது.
ஒன்று ஆட்டையை போட்ட பணம் சுத்தமாதி செய்து ஏமாற்றி திருடி ஊழல் செய்து உழைச்ச பணம் இருக்கும். அந்த பணம் வந்து நண்பர்களே அவர்களுக்கு நல்ல மருத்துவத்தை எடுத்து தரும். உதாரணமாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ட்ரம்பை பொறுத்தவரையில் எனி டைம் அவர் அமெரிக்க ஜனாதிபதி வேறு, எனி டைம் எந்த மருத்துவர் தேவையும் அவர்கள் நாடலாம். எனி டைம் ஹாலிடேக்கு போகலாம், எங்கள் ஹெல்த் ரிசோர்ட்டில் போய் படுத்து கிடக்கலாம். ஆனால் ஒரு சாமானியனால் மற்றவண்ட காசை ஆட்டையை போடாமல் தானே போய் மாதம் சம்பளம் உழைச்சவனால் முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு நெச்ச நேரம் ஹாலிடே எடுக்க முடியுமா? இல்லாட்டி ஒரு ஹெல்த் ரிசோர்ட்டில் போய் நெச்ச நேரம் போய் படுக்க முடியுமா? அது எங்களால் முடியும். என்ன ஒன்று லீவ் எடுக்கணும், பண பிரச்சனை. ஆனால் கெட்டவன் வந்து சம்பாதிச்சு வச்சுருப்பான். அவனுக்கு அந்த பணம் இருக்கிறது வந்து அவனுக்கு நல்ல ஹெல்த்து சம்மந்தமான டாக்டர்ஸும் சரி, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டும் சரி, ஜிம்மும் சரி, ஹெல்த் ரிசோர்ட்ஸும் சரி அவனுக்கு எடுத்து கொடுக்குது. அப்போ பணம் சம்மந்தமான ஸ்ட்ரெஸ் இல்லை அவன் கெட்டவன்கிட்ட. என்ன அவன் ஆட்டையே போட்டிருக்கான். இங்கே சாதாரணமானவனுக்கு பணம் சம்மந்தமான ஸ்ட்ரெஸ் இருக்கிறதால அவனுக்கு நல்ல மருத்துவத்தை எடுக்கல. அவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் போயிருக்கணும். இந்த பாராளுமன்றம், இலங்கை பாராளுமன்றத்தை பார்த்தீங்கன்னா இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இலங்கையிலே அதிசிறந்த மருத்துவம் கிடைக்குது. அத்தனை காப்பீடும் அத்தனை மருத்துவம் கிடைக்குது. ஆனால் சாமானியர்களுக்கு இல்லை. அதனால தான் இந்த அரசியல்வாதிகள் நீண்ட காலம் வாழ்கிறது என்று அவர்களுக்கு உச்சபட்ச மருத்துவ கவனிப்புகள் கிடைக்கும். இது வந்து 3வது காரணம் நண்பர்களே. இதனால் கெட்டவனாக இருந்தால் நீண்ட காலம் வாழலாம். இதில் மாற்று கருத்தே இல்லை. இது கலியுகம்ன்றதுக்காண்டி அப்படி இல்லை. கவனித்து பாருங்கள். நீங்கள் ட்ரம்ப் ஒரு உதாரணமாக இப்போ இருக்கிற ட்ரம்பையே கவனித்து பாருங்கள். முதல்ல 2 மனைவி, 3வது மனைவி, 3வது மனைவிக்கும் ட்ரம்புக்கும் வந்து கிட்டத்தட்ட 30 வயது வித்தியாசம். ஒரு சாமானியன் யோசிப்பான், திருமணம் செய்ய முதல் 30 வயது வித்தியாசத்தில் திருமணம் செய்கிறனே இது எப்படி இருக்கும் என்று யோசிப்பான். ஆனால் இந்த கெட்டவன் வந்து அதுகளை பற்றி யோசிக்க மாட்டான். சமுதாயத்தை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை. தன்னுடைய நலன் மட்டும்தான் முக்கியம். அந்த கெட்டவனை பொறுத்தவரை தன்னுடைய நலன் மட்டும்தான் முக்கியம். இது இலங்கையிலேயும் இந்த விதி பொருந்தும், இந்தியாவிலையும் பொருந்தும், உலகத்துக்கே பொருந்தும் நண்பர்களே. உலக வரலாற்றிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட சர்வாதிகாரிகள் அல்லது கெட்ட அரசியல்வாதிகள் நீண்ட காலம் வாழ்ந்ததை பார்க்கலாம். நல்லவர்களும் நீண்ட நாட்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். காந்தி, அப்துல் கலாம், இலங்கையில் தகாநாயக்கான்னு சொல்லி ஒரு முன்னாள் பிரதமர், இப்படி நல்லவர்கள் வந்து நீண்ட நாட்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். மாற்றுக்கருத்தே இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு லட்சியம் இருந்தது, ஒரு பிடிவாத லட்சியம். இந்த நாட்டை முன்னேற்றணும், நாட்டில் நேர்மையை கொண்டு வரணும், அன்பு செலுத்தணும், இப்படியான பல லட்சியங்கள் இருந்திருக்கலாம். அது அவர்கள் ஒரு பிடிப்போடு வச்சிருந்தது. ஆனால் இங்கே மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கெட்டவர்களுக்கு இருக்கிற லட்சியம் வந்து மற்ற அதிகாரத்தில் இருக்கணும், மற்றவனை துன்புறுத்தணும், மற்றவனை என்ன வேணும்னாலும் திட்டி தீர்த்து அதில் ஒரு குரூர சந்தோஷத்தை காணணும், மற்றவன் சொத்தை ஆட்டையை போடணும். இந்த லட்சியத்தினால அவர்களும் நீண்ட நாட்கள் வாழ்கிறார்கள். சிக்கல்லாம் வேறு என்ன நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இது உங்களோட யோசனைக்கு விட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு யோசிச்சு பாருங்கள். உங்களை சுற்றி இருக்கிறவர்களை யோசிச்சு பாருங்கள். உங்களோட கிராமத்திலே டவுனில் இருக்கிறவர்களை யோசிச்சு பாருங்கள். அரசியல்வாதிகளை பாருங்கள். கெட்டவனை கூட மகிழ்ச்சியாகவும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல், யாரை பற்றி எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அவன் சந்தோஷமாக இருக்கிறான். அவனுக்கு என்ன அவமானப்பட்டாலும் எதை பற்றியும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. அவனுடைய பிரச்சனை அதிகாரத்தில் இருக்கணும், மற்றவரை மாற்றணும்ன்றது. அதே சமயம் இங்கே நல்லவரை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அவமானப்பட்டாலும் அதை நினைச்சு குடைஞ்சு தன்னில் குமைஞ்சு கொண்டிருப்பார். யாரையும் அவமானப்படுத்தி போட்டேன்னு இல்லை யாரையும் தாக்கி போட்டேன்னு அதையே நினைச்சு ஏன்டா அப்படி செய்த நினைச்சு ஃபீல் பண்ணுவார். இதுதான் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் இருக்கிற வித்தியாசம். வேறு என்ன நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோ